பிஜேபியோட நெருங்கிட்டாங்களா இப்ப தாவேகா? பிஜேபியோட அடமான வச்சிட்டாங்க சார். ஏன் இந்த மாதிரி அப்படியே அப்படி நெருங்கிட்டாங்க அப்படின்ட்டாங்க. அடமான வச்சிட்டீங்க. ஒன்று கொடநாட்டு அடிமை, இன்னொன்று கரூர் அடிமை, அவ்வளோதான். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தாவேகா அதிமுக பாஜகவோடு கூட்டணி கொண்டு போய் அதை சேர்த்துடணும் அப்படின்னு ஒரு கூட்டம் வேலை செய்யறாங்களா? எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது மைனாரிட்டி வாக்குகளை நம்ம இழக்கும்போது அதை சமன்படுத்துறதுக்கு ஜோசப் விஜய் பயன்படுவாரு. கரூருக்கு முன்பு நாமக்கல்ல பேசுனதுக்கு பதில் என்ன எடப்பாடி கிட்ட? அதுக்கு இப்ப தேவையில்லையே, அதுக்கான தேவையே இல்லையே. விமர்சனம் தானே இன்னும் சார். சம்பவத்தை அடிப்படையில் இல்லை சார், சம்பவத்தை அடிப்படையில் கூட்டணி குறித்து பேசுறாரு விஜய். பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறத விமர்சனம் பண்றாரு. அண்ணாமலை குட்டிக்காரன் எல்லாம் போட்டாரு. திமுக கூட்டணியும் சரி, திமுக அசைத்து கூட பார்க்க முடியல. இப்போ அவர் தலைமையே மாறிடுச்சு. தலைமையை மாறினதுக்கு எப்படி இருந்தாலும் நீங்க நம்புறீங்களோ இல்ல மற்றவங்க நம்புறா தெரியாது. நான் நம்புறேன் இரண்டு பெரிய காரணங்கள், இரண்டு திராவிட கட்சிகள் தான் காரணம். ஒன்னு அண்ணா திமுக, திமுக தலைமையை மாத்தினதுக்கு, அண்ணாமலையை மாத்தினதுக்கு அங்க நிலைமை என்னன்னு தெரியணும். போயிட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு தகவலும் கிடையாது. நீங்க எங்க ரூமர் ஆக்கலி போட்டு இருக்கிறீங்க. அவர் போன் பண்ணாருங்க, 4 குடும்பத்தில் பேசுவது உண்மை, நான் மறுக்கல. 41 குடும்பம் பேசவே இல்லை. விஜய் பேசல. நெருக்கடி திமுக தரவே இல்லை. நீங்களாம் ஒரு வெறுப்பு அரசியலை நீங்க காட்டிட்டு அதுல இருந்து பாத்தீங்கன்னா நீங்களே ஒரு சிக்கலை உருவாக்கிட்டு அந்த சிக்கல்ல இருந்து நீங்களே வெளியே வர்றதுக்கு என்ன செய்றீங்க கேட்டா, நேரா போயிட்டு அடமான வச்சிட்டீங்க டெல்லியில போயிட்டு. பிஜேபியோட நெருங்கிட்டாங்களா இப்ப தாவேகா? பிஜேபியோட அடமான வச்சிட்டாங்க சார். ஏன் இந்த மாதிரி அப்படியே அப்படி நெருங்கிட்டாங்க அப்படின்ட்டாங்க. அடமான வச்சிட்டீங்க. ஒன்னு கொடநாட்டு அடிமை, இன்னொன்னு கரூர் அடிமை, அவ்வளவுதான். 63 ட்ரோன் கேமராவை உள்ளந்து இயக்கி அந்த ஜனநாயகர் படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்துறதுக்காக பண்ணதுதான். ஒரே ஒருத்தர், யாராவது ஒருத்தருடைய கவனம் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கேரவனை பார்த்தீங்கன்னா சுற்றி இருந்துன்னு வச்சுங்க, அதை சீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், மொத்த குடுமையும் மாட்டிட்டு இருக்கு. தமிழ்நாடு போலீஸ் அதை செய்ய தவறிட்டாங்க. அப்படி என்ன இருக்கு? அதுதான் நான் சொல்றேன். அந்த பஸ்ஸை நீங்க சீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பல பேர் அங்க சிக்கி இருப்பான். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவரா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் சேகுவரா சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். அனைவருக்குமே நேயர்களுக்கும் முன்கூட்டியே தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நானும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சேன். எஸ் சார். தமிழக வெற்றி கழகம் தாவேகா அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகாக மெல்ல மெல்ல எல்லோரும் வெளியே தலையை காட்ட வந்துட்டாங்க தலைவர்கள். தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியிருக்காங்க. 16 நாள் கழித்து அது ஒரு காரியம், ஒரு சடங்கு, இதெல்லாம் கழித்து விட்டு தான் யாருமே நம்முடைய தமிழர் மரபு அதை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறதா திரு ஆதவர்ஜுனா சொன்னார். அவங்க இயல்பு வாழ்க்கையை திரும்பிட்டாங்களா? யார் சார்? அந்த பலி கொடுத்தாங்கல்ல இந்த 41 குடும்பம். இல்லை, அவங்களுமே மெல்ல மெல்ல தானே மீண்டு வருவாங்க. இல்லை, இவங்க இயல்பு வாழ்க்கை திரும்பிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆனால் இந்த கரூர் சம்பவத்தை ஒட்டியே தாவேகா பிஜேபியோடு சேர்ந்து விட்டது. அதிமுகவோடு கூட்டணி சேர ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க பாருங்க, கொடியெல்லாம் வந்துருச்சு நம்ம கட்சி கூட்டத்துக்குன்னு இபிஎஸ் சொன்னதாக இருக்கட்டும். ஏன் தாவேகா அதிமுக பாஜகவோடு கூட்டணி கொண்டு போய் அதை சேர்த்துடணும் அப்படின்னு ஒரு கூட்டம் வேலை செய்யறாங்களா, அல்லது அதற்கான வேலைகள் முடிஞ்சிருச்சா, என்ன நடக்குது? இங்க ஒரு விஷயம் பாருங்க. இவங்க இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடந்த அந்த மூமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, கரூர் சம்பவத்தில் முதல்ல அந்த அந்த அதாவது கேட்டால் அந்த அடக்கம் செய்யப்பட்ட அந்த ஈரம் கூட காயவே இல்லை. அவருடைய கண்ணீர் பார்த்தீங்கன்னா வற்றவே இல்லை. அதுக்குள்ளே ஒரு கூட்டணி கணக்கு பேசினாங்க. பேசுனது யாருன்னு கேட்டிங்கன்னா பாஜக தரப்பில் தான் பேசினாங்க. இவங்க அதனுடைய நகர்வு இவங்க அடுத்த கட்ட நகர்வு டெல்லிக்கு போனாங்க. சில உத்தரவுகள் சுப்ரீம் கோர்ட்டில் சில உத்தரவுகள் வந்தது. அதனுடைய அடிப்படையில் இப்போ பேசப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா என்டிஏ கூட்டணியிலே பேசுகிறாங்க. என்டிஏ கூட்டணி சார்பாக யாரெல்லாம் அவங்களுக்கு குரல் கொடுக்குறாங்கன்னு தெரியும். அதில் இருக்கிற பிஜேபியில் இருக்கிறவங்களாம் இவர் எங்களோட வந்துட்டாருன்ற மாதிரி பேசுகிறாங்களே தவிர இல்லை பேசல வந்துருவாரு. அதுதான் எப்படி இருந்தாலும் அதுதானே சார். இங்கே ரைட் விங் ஆட்கள்னு சொல்லிட்டு சில பேர் பத்திரிகையாளர் உருவத்தில் இருக்கிறாங்க, சில பேர் நிர்வாகியாகவும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்களோட தான் இருக்கிறாரு. இதில் ஒரு போட்டியாக தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பார்க்க வேண்டியது இருக்கு. அவரு கொஞ்சம் உச்சபட்சமாக போய் என்ன கேட்டால், அவங்க கட்சியாளர்கிட்டே 2 கொடியை கொடுத்து நாங்கள் பார்த்தீங்கன்னா
பாசிட்டிவாக அந்த கூட்டணியில் வந்து எங்கள் கூட்டணி வந்து இணைய போகிறாரு, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஆனா உண்மையிலேயே என்ன நடக்குது சார்? நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, மைனாரிட்டி ஓட்டுகள் நம்ம இழக்கிறோம் பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது. சரி, அதை சமன்படுத்துறதுக்கு ஒருத்தர் வேணும். வேற யாரும் கூட்டணிக்கு வந்திருக்காங்களா நீங்க வேணா சொல்லுங்க. வேற யாரும் கூட்டணிக்கு வரல. இந்த நிமிடம் வரைக்கும் தேமுதிக கூட வந்து கூட்டணியில இல்ல. அப்ப இந்த இடத்துல என்னன்னு கேட்டா, என்டிஏவோட அதாவது பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது மைனாரிட்டி வாக்குகளை நம்ம இழக்கும் போது அதை சமன்படுத்துறதுக்கு வந்து ஜோசப் விஜய் வந்து பயன்படுவாரு அப்படின்னு அவர் எதிர்பார்க்கலாம். ஆனா அவருடைய கொள்கை எதிரியான பிஜேபியோடு ஒரு கூட்டணி வச்சா அவருடைய அரசியல் என்ன ஆகும்னு தெரியாதா? இதுக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க கரூர் நிகழ்வு மட்டுமே ஞாபகம் வச்சிட்டு இருக்கீங்க. நாமக்கல்ல இவர் வந்து விஜய் என்ன பேசினாருன்றது உங்களுக்கு தெரியும். ஆமா, கடுமையா பிஜேபி எதிர்ப்பு கடுமையா வந்து எதிர்த்தாரு. அதிமுக தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கடுமையா எதிர்த்து குரல் கொடுத்தாரு. அதுக்கு ஏதாவது பதில் வந்துச்சா இந்த நிமிடம் வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும்? சரி, அதுக்கு என்ன பதில்? நீங்க அது அந்த கரூர் இன்சிடென்ட் எல்லா அரசியலுமே மறைச்சிருச்சு சார். அப்படி சார் அரசியல் மறைக்கிறோம் சார். பேசுற பேச்சு தானே. சரி, வடிவேல் மாதிரி சொன்னா பேச்சா தானே இருக்கு. ஓகே, அதுக்கு என்ன பதில்? அதுக்கு நீங்க எந்த பதிலும் சொல்லவே இல்லை. இங்க கரூர் நிகழ்வு வந்து நீங்க இதுதான் நமக்கு இருக்கிற சிக்கல். எனக்கு நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்போம். பத்திரிகையாளர்னா இல்ல சார். ஆனா நீங்க அரசியல்ல யாரும் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. ஆனா விஜய்க்கு கொள்கை எதிரி பிஜேபி சார். நீங்க கொள்கை எதிரின்னு சொல்லிட்டீங்க சார். ஆமா, விஜய் என்ன சொன்னாரு? விஜய் கொள்கை தாவேகா கொள்கை எதிரி தான் பிஜேபி. அதிமுக என்ன சொன்னாரு? அதிமுக விமர்சனம் வச்சாரு. அதுக்கு என்ன பதில்? இப்ப நீங்க கூட்டணி கூப்பிடுறீங்கல்ல, சரி, அப்ப ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா பாஜக காட்டி விட்டுட்டு கூட்டணி விலகிட்டு நீங்க வந்து விஜயை கூப்பிடுறீங்களா? யாரு? எடப்பாடி அப்படி நினைக்கிறாரு. எடப்பாடி ஓ இல்ல சார், அது ஏற்கனவே ஏடிஎம்கே பிஜேபி இருங்க லாக் ஆயிடுச்சுல்ல, அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல்ல சார். அந்த அலைன்ஸ் சார் ஃபிக்ஸ் ஆனது தான் இவர் வந்து கலைக்கிறாரு. யார் கலைக்கிறாரு? விஜய் கலைக்கிறாரு. விஜய் விமர்சனம் பண்றாருல்ல. நீங்க கூட்டணி பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது வந்து விஜய் விமர்சனம் பண்றாரு. ஆமா, அப்படி அதாவது ஏடிஎம்கே அதுக்கு வந்து அதிமுக தரப்புல இருந்து என்ன பதில்? சரி, அதுக்கு நீங்க பதிலா சொல்லாம நீங்க அத பிடிச்சு அடுத்து வாங்க சார். அடுத்து வரல, இத முடிச்சிட்டு தான் போறோம். அடுத்தது இல்ல நீங்க இதுக்கு வந்து நாமக்கல்ல பேசுற அந்த வார்த்தை இருக்குல்ல, கூட்டணி குறித்து விமர்சனம் பண்றாரு சார். இருக்கிற ஒரே கூட்டணி ஒரு விஷயம் விவாதம் தர்க்கரீதியா போணும்னு நினைக்கிறேன். நான் தடுக்கல. நான் பண்ற தர்க்கம் கரெக்ட் இல்ல. நான் பண்ற தர்க்கம் திருச்சியோ நாகப்பட்டினத்தோ திருவாரூரோ அந்த கூட்டம் எல்லாம் மறைஞ்சு போச்சு. கரூர் சம்பவம் வந்து முன்னாடி கரூர் சம்பவம் அதுக்கு பிறகு அரசியலே மாறுது போல, அரசியல் வானிலையே மாறுது போல. சில பேர் வந்து போட்டு இருக்காங்க. நீங்க அதை பார்த்துட்டு நீங்க மயங்கிட்டீங்க. இல்ல, நான் யார் பேசுனதையும் கேட்கறேன். கிமு கிபி மாதிரி கேட்டா காமு வந்து காப்பின்னு. ஆமா, நான் வந்து கரூருக்கு முன்பு கரூருக்கு பின்பு நான் சொல்றேன். கரூருக்கு முன்பு நாமக்கல்ல பேசுனதுக்கு பதில் என்ன எடப்பாடி கிட்ட இருந்து? அதுக்கு இப்ப தேவையில்லையே, அதுக்கான தேவையே இல்ல. விமர்சனம் தானே இன்னும் சார். சம்பவத்து அடிப்படையில் இல்ல சார், சம்பவத்து அடிப்படையில கூட்டணி குறித்து பேசுறாரு விஜய். சரி, பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறத விமர்சனம் பண்றாரு. சரி, இப்ப என்ன நிலைப்பாடு? இப்ப இந்த நீங்க சொல்லுங்க. இப்ப வந்து தாவேகா தரப்புல இருந்து பிஜேபியோட கூட்டணி பேசிட்டாங்க, அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அப்ப நீங்க சொல்லலாம் இதை கடந்து போன சார், அவரே வச்சுட்டாரு சார் கூட்டணி, கொள்கை எதிரியோட கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தாவேகா தரப்புல எதுவும் பேசவே இல்லை இது வரைக்கும். இப்ப எடப்பாடி வந்து கேட்டா என்ன கூப்பிடுறாருன்னு சொன்னா பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா? யாரு? எடப்பாடி. அதிமுக இல்ல இருக்காங்க. இருக்கிறாங்க. அவர் என்டிஏ அலைன்ஸை வலிமைப்படுத்தி தான் கூப்பிடுறாரு போல இருக்கும்போது. சரி இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஏடிஎம்கே பிஜேபி தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜிகா வாசன் இப்ப இருக்காங்க. ஓகேங்களா? இவங்க 3 பேர் இருக்காங்க. இதுல அந்த மைனாரிட்டி வாக்குகளை பெறுவதற்காக விஜயும் வரட்டும்னு எடப்பாடி ஆசைப்படுறாரு. அது என்டிஏவுக்காக தான் அவர் ஆசைப்படுறாரா இல்ல அவர் தனியா ஆசைப்படுறாரா? அதான் ஏடிஎம்கே கூட்டணிக்கு அதான் சார் நான் கேட்கிறேன். மைனாரிட்டி ஓட்டுகளை நம்ம இழக்கிறதுனால விஜய் சமன்படுத்துறதுக்காக இருக்கட்டும் சொல்லி கூப்பிடுறாரா அல்லது பிஜேபியை காட்டி விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா விஜய் வரட்டும்னு சொல்லி நினைக்கிறாரா? இல்ல எடப்பாடிக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குமா? நிச்சயமா இருக்கும், நிச்சயமா இருக்கும் சார். பிஜேபி அசுர பலம் வாய்ந்தது. அப்படி எப்படி எதிர்த்துக்கிட்டு என்ன அசுர பலம் வாய்ந்தாலும் பாத்தீங்கன்னா எதிரணியை பொறுத்து தான் அசுர பலம். இங்க ஏற்கனவே எல்லாம் முக்கி பார்த்துட்டாங்க. அண்ணாமலை வந்து குட்டிக்காரன் எல்லாம் போட்டாரு. திமுகவை எந்த வகையிலும் திமுக கூட்டணியும் சரி, திமுகவும் அசைத்து கூட பார்க்க முடியல. இப்போ வந்து அவர் தலைமையே மாறிடுச்சு. தலைமையை மாறினதுக்கு எப்படி இருந்தாலும் நீங்க நம்புறீங்களோ இல்லை வந்து மற்றவங்க நம்புறா தெரியாது. நான் நம்புறேன் 2 பெரிய காரணங்கள், 2 திராவிட கட்சிகள் தான் காரணம். ஒன்னு அதிமுக திமுக தலைமையை மாத்தினதுக்கு, அண்ணாமலையை மாத்தினதுக்கு அண்ணாமலையை மாத்தினதுல 2 திராவிட கட்சிகளும் இருக்கு. இல்ல விஜய் பாண்டியவும் ஏடிஎம்கேவும் சொல்லி பிஜேபி மாத்துதுன்னா அப்ப பிஜேபியோட ஹோல்ட் என்ன தமிழ்நாட்டுல? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், என்னுடைய கருத்து நான் சொல்றேன். எனக்கு உரிமை இருக்கு. 2 திராவிட கட்சி இப்ப எதுக்காக மாத்தினாங்க நீங்க சொல்லுங்க. இப்ப மாத்திட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒருத்தர் அங்க இருக்கிறாரு. இது நயினார் நாகேந்திரன் ஒரு தலைவர் இருக்கிறாரு. இப்ப ஆக்டிவா யார் இருக்கிறாங்க?
அவர் டம்மியா இருக்கிறாரு. ஆக்டிவா யார் இருக்கிறாங்க நீங்களே சொல்லுங்க. மாத்தியாச்சு தலைமையை. இங்க செயல்படுறது இப்ப வந்து அவங்க அக்கா கூட ADMK, இருந்தாங்க. DMK வா இல்ல, அக்கா தமிழிசை அக்கா கூட இருந்தாங்க. இப்ப அவங்களும் தான் பேசுறாங்க அரசியல். அதுக்காக அரசியல் பேசக்கூடாதுங்க வந்து மாநில தலைவர் எடுத்துட்டா அரசியல் பேசக்கூடாது கிடையாது. ஆனா இங்க பிரதானமா வந்து பேசக்கூடிய அரசியல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அது எதிர்ப்பு அரசியலா இருக்கட்டும், அது வெறுப்பு அரசியலா இருக்கட்டும், யார் பேசுறாங்க? பிஜேபி தரப்புல அண்ணாமலை. நயினார் நாகேந்திரன் டம்மியா இருக்கிறாரு. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நான் ஒன்றும் புதுசா எதுவும் சொல்லவே இல்லை. நீங்க பாருங்க, பார்வையாளர்கிட்ட இல்ல, நீங்க விட்டுருங்க. விஜய்ல இருந்து கடந்து இங்க வரீங்க. இல்ல இல்ல நேரா வாங்க, எதுக்காக இல்ல subject வாங்க. எதுக்காக நான் இது சொல்றேன்னா, ஒரு கருத்தை வந்து தாவேகா தரப்புல வந்து அரசியல் ரீதியா ஒரு கருத்து வைக்கும்போது அதுக்கு பதில் சொல்லாம அதுல இருந்து விலகி, இப்ப நீங்க கூட்டணிக்கா கூப்பிடுறீங்கல்ல, 2 பேர் கொடி ஆட்டிட்டான்னு சொல்லி கூட்டணி கூப்பிடுறீங்கல்ல, அது அதிமுக பலவீனம் இல்லையான்னு கேட்கிறேன் நான். நேத்து தானே கட்சி தொடங்கினார் விஜய் சார். இந்த கில்ட்டு இதெல்லாம் நம்ம வந்து அப்புறம் சார், இதெல்லாம் எல்லா நடிகர்களுக்கும் வந்து ஒரு கூட்டம் இருக்கு சார். நான் பார்த்துட்டேன், நிறைய இல்ல பார்த்தேன் சார், இப்போதைக்கு ஆட்சியை பிடிக்கணும், யார் யாரெல்லாம் வர்றாங்களோ எல்லாரையும் வண்டியில ஏத்திக்கணும்னு எல்லாருமே நினைப்பாங்க. திமுகவும் ஆனா நினைக்கும். வண்டியில யாருலையே யாரு? நீங்க கூப்பிடுற அந்த விஜய் கூட இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு சின்ன ஒரு சமிக்கை, ஒரு நன்றி. ஆனாலும் நான் அந்த பண்றேன். கொடி அவருடைய கூட்டங்கள்ல, எடப்பாடியின் கூட்டங்கள், அதிமுக கூட்டங்கள்ல கொடியை பிடிக்கிறாங்கல்ல, எங்க கட்சிக்காரங்க இல்ல அவங்க. சரி, அப்ப எங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. தாவேகா தரப்பு மறுப்பே இருங்க தெரிவிங்க. எதுக்கு தான் சார் மறுப்பு சொல்லியிருக்கிறாங்க அவங்க? நீங்க என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க புதுசா ஒன்று கேட்குறீங்க? எதுக்கு பேசியிருக்கிறாங்க அவங்க? நீங்க என்னமோ அப்படியே கட்சி வந்து நீங்க ஏதோ திமுக அதிமுக மாதிரி நீங்க ஏதோ ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி நினைக்கிறீங்க. எதுக்கு பேசியிருக்கிறாங்க அவங்க? எத்தனை ரூமர்கள் வந்துட்டு இருக்குது கரூர் இந்த சம்பவம். இப்போ நீங்க பேசுங்க, கரூர் சம்பவத்துக்கு 20 மாவட்ட செயலர்கிட்ட பேசிட்டாங்க. எந்த மாவட்ட செயலர் சொல்றாங்க என்கிட்ட பேசிட்டாரு சொல்லிட்டு 41 குடும்பமும் பேசியாச்சு. எந்த நாள் வந்து ஒரு 4 குடும்பம், அந்த 4 குடும்பத்தை கூட பார்த்தீங்கன்னா 2 குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா புருஷனுக்கு வந்து பொண்டாட்டியும் அம்மாவும் தான் பேசுறாங்க. பேசுறாரு 41 குடும்பத்தை பேசிட்டாரு. ஏதாவது இருக்கா? பேசிட்டாரு. எங்க இருக்கா ஆதாரம்? 41 தான் வீடியோ கால்ல திரு சார், அருண்ராஜ் கேட்டா- அங்க இருந்து வீடியோ கால் பண்ணார்ல. சார் திருப்பி அந்த 4 பேர் சொல்றாங்க இல்லையா, அந்த 41 பேரும் சொல்லணும். ஆமாங்க எங்கிட்ட பேசுறது, எங்கிட்ட பேசுறது எல்லாமே அந்த மக்களோட நிலைமை என்னன்னு தெரியாம பேசிருக்கு. அந்த மக்களுக்கு வந்து சென்னையில என்ன நடக்குது, சென்னையை விட்டுருங்க சார், கரூர் சிட்டில என்ன நடக்குதுன்றது அந்த மக்களுக்கு போய் சேரத்துக்கு வந்து லேட் ஆகும். 2 மணி நேரம் ஆகும் அங்கே ஏதாவது நடந்தா. அந்த மாதிரி மக்கள்கிட்ட போயிட்டு நீங்க வந்து சென்னையில இருந்து என்ன நடக்குதுன்றது அதாவது தெரியுமா உங்களுக்கு? டிவி கிடையாது, செல்லு கிடையாது, எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 31 பேர் இருக்கிறாங்களே. சும்மா இதெல்லாம் வந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா நீங்க ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டு பேசிட்டு கிடக்குறீங்க. அங்க நிலைமை என்னன்னு தெரியணும் போயிட்டு. அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு தகவலும் கிடையாது. நீங்க இங்க ரூமரா கலி போட்டு இருக்கிறீங்க. அவர் போன் பண்ணாருங்க, 4 குடும்பத்தில் பேசுவது உண்மை, நான் மறுக்கல. 41 குடும்பம் பேசவே இல்லை. விஜய் பேசல. 41 குடும்பம் பேசவே கிடையாது. ஒருவேளை இப்ப நேரடியா போவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துருக்கான். சரி, விரைவில் விஜய் கரூர் இத வந்து யார் கன்கரன்ஸ் பண்றாங்க? நீங்க அலைன்ஸ்ல இருங்க, இந்த இருந்து இல்ல சும்மா அலைன்ஸ்ல இருந்து என்னைய இந்த கரூர் ரோட்ல கொண்டு போறவங்க போறீங்க. பாருங்க, அந்த ரோட்ல போறவங்க பேசுற மாதிரி பேசுறோம். நம்ம வந்து ஒரு பொறுப்பா பேசணும். இதை யார் கன்கரன்ஸ் பண்றது? நீங்க ஏற்கனவே ஒரு ரூமர் விட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த மக்களே சொன்னாங்க கேட்டா நீதிமன்றம் அனுமதி தரல போய் பார்க்கறதுக்கு. நீதிமன்றம் அனுமதி தரல போய் பார்க்கறது. எந்த நீதிமன்றத்தையும் இவங்க அணுகிக்க வந்து அனுமதி கேட்டாங்க. எதுக்காக கேட்கணும்? இல்ல காவல்துறை கரூர் எஸ்பி ஆபீஸ்க்கும் கொடுத்திருக்காங்க போல. இந்த நிமிஷம் வந்து காவல்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்கா இதை. நீங்களா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜான் பண்ற அரசியல் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. நிறைய ரூமர்ல கிளப்பி விடுவான். உங்களுக்கு என்ன தெரியும்? இல்ல தாவேகாவுக்கு கேள்வி நீங்க மனு கொடுத்து பாருங்க சார், தாவேகா தரப்புல மனு கொடுத்திருந்தீங்கன்னா அதை உறுதிப்படுத்துறது யார் உறுதிப்படுத்தணும்? சில பேர் உறுதிட்டு நம்ம பார்க்கணும். இல்ல இந்த மாதிரி ஒரு மனு கொடுத்தாங்க, ஆமா கொடுத்திருக்காங்க. இத யார் இருங்க கூட்டம் வந்தா தடியடி நடத்துங்க அவங்க சொன்னாங்கல்ல. இத வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை டிக்ளேர் பண்ணிருக்கா அதிகாரப்பூர்வமா? மறுக்கல இல்ல தாவேகா சார், மறுக்கறாங்க மறுக்கல. நீங்க சார் எல்லாத்துக்கும் மறுக்கணும் அவசியம் கிடையாது சார். காவல்துறை இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தாவேகா தரப்புல இருந்து இந்த மாதிரி வந்து ஒரு மனு கொடுத்திருக்காங்கன்றத ஏதாவது எங்கயாவது வந்து கன்கரன்ஸ் பண்ணிருக்காங்களா? இல்ல அப்ப கொடுக்கவே இல்லையா? அப்ப கொடுக்கறதா அர்த்தம். நான் அப்படியே எடுத்துப்பேன். எல்லாம் நீங்க வந்து சும்மா வந்து இந்த காலை மடக்கி உட்கார்ந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா பொம்பளைங்க எதிர்க்க பேசுற விஷயம் கிடையாது. தாவேகா நிர்வாகிகள் சிலர்கிட்டயும் நான் 2 நாளா பேசிட்டு இருக்கேன். அவங்க சொல்றது தலைவர் எப்படியாவது தீபாவளிக்கு முன்பு போயிட்டு இது 41 குடும்பத்தை சந்திச்சிருவாரு. கல்ட் கிரியேஷன்ஸ், அது பிராண்ட் கிரியேஷன். இது ஜான் பண்ணக்கூடிய இதெல்லாம் இப்படி எல்லாம் பேசுங்க, இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி விடுறது. நீங்க சொல்ற நபர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்டுக்கு வெளியில நிக்கிறவங்க. நீங்க ஏதோ பெருசா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற நபர்லாம் யாரு? அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் யார் அங்க அந்த கட்சியில? எல்லாரும் இருக்கிறான். அதான் பிரச்சனைங்க. எல்லாரும் இருக்கிறான். ஒருத்தன் 20 லட்சம் ரூபாய் கொடுக்கவே இல்லை, இப்ப போவாரு அப்ப போவாருன்றான். ஒருத்தன் வந்து நான் சொல்றேன்னா குடும்பத்தை தத்து எடுத்துறான். இன்னொருத்த நான் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். இது என்ன சுடுகாட்டில் இந்த பணத்தை அடக்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாய்க்கரிசி போடுறாங்க. அந்த விஷயமா இது நான் கேட்கிறேன். பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? நீங்க விஜய் களத்துக்கு போனா பொறுப்பு வந்துரும். இப்போ ஏன்னா அங்க போய் அவங்க நீங்க இது வரைக்கும் பொறுப்பு வந்தா ஏன் சார் இந்த 41 பேர் சாகுறாங்க? நீங்க என்ன பொறுப்பு? அது ஒரு விபத்து.
எது ஆக்சிடென்ட் அது. சார் விபத்தா கூட இருக்கட்டும், ஆ. விபத்துக்கு காரணம் இருக்கா இல்லையா? இப்போ நான் கூட இருக்கிறேன், இப்போ பைக்கில் போகிறேன் கடை ஒன்று, நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பா ஓட்டினா இல்லை எதிர்க்க வரும் தப்பா ஓட்டினா தான் விபத்து நடக்கும். ம். நீதி வெல்லுன்றாங்க, உண்மை வெளிவரும். நீதி வெல்லன்றது அதை தாண்டி உங்களுக்கு வந்து பெரிய வார்த்தையா வந்து போட்டோன்னா கஷ்டமாயிடும். அதை நீ வேன் கூட போடலாம், அது உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆளுங்க புரிஞ்சுப்பாங்க. ஓ நீனா நீதி, வேணா வெல்லும். இதை விட வந்து வேற எதுவும் பெருசா சொல்ல முடியாது இல்லை, கஷ்டமாயிடும்ல. நிறைய டைப் பண்ணணும், அதை அவர் படிக்கணும். இந்த நீதி வெல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜான் தான் அனுப்பியிருப்பான், அதை வந்து அவர் அப்ரூவ் பண்ணியிருப்பார். அவ்வளோதான், அவ்வளோதான் அந்த கட்சிக்கு. நீதி வெல்லுன்னா யார் பக்கம் நீதி இருக்கு? சிபிஐக்கு போனதா அவங்க ஒரு தரப்பு பெருசா கொண்டாடுறாங்க சார். பாத்தீங்களா? சார் இதுதான் முட்டாள்தனமானது. கட்சியை கொண்டு போய் வந்து டெல்லியில அடமானம் வச்சுட்டு யாரு இவங்க தான் டெல்லியில அடமானம் சார். வச்சாங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சரி சார், எனக்கு சரி ஒண்ணுமே சார், புரியல. ஒரு சார், பகுதி இந்த சார், பேட்டியை பாக்குறவங்க சார் உங்ககிட்ட வந்து முதல் பகுதியில சார், நீங்க பல கோடி எடப்பாடி இல்ல, மாதேஷ் கிட்ட பல கோடி பணம் இருக்கு, சொந்தமா ஃப்ளைட் இருக்கு, நீங்க நினைச்சா எடுத்துட்டு கிளம்பிடுவீங்களா? நீங்க எவ்வளவு ஃபார்மாலிட்டி இருக்கு தெரியுமா? பேசலாமா அதை பத்தி? சரி. ஒரு சொந்தமா நீங்க ஃப்ளைட் வச்சிருந்தா கூட ம். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பறக்கிறதுக்கு அனுமதி வாங்கும்போது கேட்டா நீங்க நினைச்சா ஓட்டிட முடியாது. அதுக்கு எவ்வளவு அனுமதி, அதுக்கெல்லாம் வந்து அனுமதி கொடுக்கணும்னா பார்த்தீங்கன்னா டெல்லியில வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லி அனுமதி அப்ப விஜய்க்கே சார் கிடைச்சு. டெல்லியில அடமானம் வச்சாச்சு, தாவேகா ஸ்ட்ரைட்டா பேசிதான் எனக்கு யார் பழக்கம். அவங்க சார் அவங்களுக்கு அரசியல் எதிரி சார், சார் கொள்கை எதிரி அதனால சார். தான் நல்லா கேளுங்க, இவங்க அரசியல் எதிரி, ஆ. கொள்கை நட்பு. கொள்கை நட்புனா என்ன? பெரியார் எல்லாம் பயன்படுத்துறாங்கல்ல, ஆ. அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் பயன்படுத்துறாங்கல்ல. அது இங்க வந்து பாத்தீங்கன்னா கொள்கை எதிரி, அரசியல் நட்பு இருக்கு. அந்த அரசியல் நட்பு தான் இப்ப வெளிப்பட்டு இருக்கு. அதான் உங்களுக்கு ஆனா தனியா கூட்டணியா வருமா என்ன? இது. கூட்டணி அதுக்கு பண்ணலாமே, கேட்டா அதுக்கு ஒரு பதில் இருக்கு போது. எது பிஜேபியும் தாவேகாவும்? ரெண்டு திராவிட கட்சிகளும் ஏற்கனவே வந்து கூட்டணி வச்சிருக்காங்கல்ல. ம். கலைஞர் சொன்ன ஒரு வார்த்தை அப்படியே இருக்கு, ம். ம். ஜெயலலிதாவும் கூட்டணி வச்சிருக்காங்க. சோ அப்ப அத ரூமர்ஸ்னு ஏன் நீங்க சொல்றீங்க? அப்ப ஏதோ ஒண்ணு சந்தோஷப்படுங்க. நடந்திருக்கு. இல்ல நீங்க சந்தோஷப்படணும். ஏன்? மாதிரி சந்தோஷம் என்னன்னா, ஏன்? கூட்டணி வச்சா பரவாயில்ல, ஆ. கட்சியை இணைச்சிட்டா என்ன பண்ணீங்க? யாருக்கிட்ட? பிஜேபியிலேயே ஏன் பண்ணக்கூடாதா? ஏன் சார், இல்ல பண்ண ஏன் இந்த எவ்வளவு strength அது? சிரஞ்சீவி இல்ல சார், சிரஞ்சீவி எவ்வளவு பெரிய கூட்டம் அது? சிரஞ்சீவி பண்ணலையா சார்? சார் இது பெரிய கூட்டம் சார் சார். அதெல்லாம் கிடையாது, பெரிய கூட்டம் எல்லாம் அதே கூட்டம் தான். சிரஞ்சீவி கிட்ட இருக்க அதே நான் கூட்டம் முத தான். பேட்டில இருந்து சொல்லிட்டு முதல்ல இந்த கூட்டங்கள் எல்லாம் எம்ஜிஆருக்கோ அம்மையார் ஜெயலலிதாவுக்கோ டாக்டர் கலைஞருக்கோ ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கோ ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கோ யாருக்குமே நடக்காத ஒண்ணு சார், விஜய்க்கு நடந்திருக்கு. விஜய்க்கு நடந்ததுன்னா என்ன நடந்திருக்கு? இந்த கலவரம் சொல்றீங்க, இந்த இல்ல அது ஒரு துயர சம்பவம். நான் மதிப்பிடுறேன் ஏதோ ஒண்ணு அப்ப விஜய் மீது தாக்கம் இருக்குன்னு சார், சொல்றேன். இந்த தாக்கம் எல்லார் மீதும் இருக்கு மாதேஷ். கொஞ்சம் அளவு வேணா கொஞ்சம் கூடலாம் குறையலாம், பனியன் சைஸ் மாதிரி. ம். நாளைக்கு சிவகார்த்திகேயன் ஒரு கூட்டம் கூட்டம்னா வந்து இருக்கு. நேற்று தம்பி வந்து சிம்புவோட படம் அரசன் படம் தியேட்டரே அல்லோகல போட்டுச்சு, கமலா தியேட்டரை வெளியே வர முடியல. என்னடா வந்து சிக்கிட்டோம்டா, நம்ம கரூர் கிட்ட ஒரு மினி கரூர் மாதிரி தெரிஞ்சுது. சுத்தி பார்த்தேன் நான். நம்ம வந்து உள்ள வந்து சிக்கிட்டோம்டா, நம்ம இவ்வளவு புத்திசாலித்தனமா பேசி. அது என்ன ட்ரெய்லரா? அது ட்ரெய்லர். அது வெறும் 5 நிமிஷத்துக்கு அவ்வளவு 5 நிமிஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து சிக்கிட்டோம்டா, நம்ம வெளியில வந்து போவோமா, நல்லபடியா பத்திரமா போவோமா போக மாட்டோமா, எல்லா நடிகர்களும் உண்டு. சரி சரி. இது இந்தியாவோட சாபக்கன்றது நேத்து இல்ல தான். பிஜேபி கூட இல்ல பிஜேபி கூட நெருங்கிட்டாங்கன்னா என்ன கரூர் இஷ்யூல அப்படி இல்ல, திமுக கொடுக்கிற நெருக்குதல்ல பிஜேபி கூட சேர்ந்து அப்படி கிடையாது. இங்க யாருக்கும் நெருக்கடியே இல்லை. கரெக்டான ஒரு கேள்வி இப்பதான் நமக்கு கரெக்டான வந்து ஒரு கேள்வி வந்திருக்கு உங்களுக்கு. என்னன்னா நெருக்கடி திமுக எல்லாம் தரவே இல்லை. நீங்களா வந்து ஒரு வெறுப்பரசியலை வந்து நீங்க வந்து காட்டிட்டு அதுல இருந்து பாத்தீங்கன்னா நீங்களே ஒரு சிக்கலை உருவாக்கிட்டு அந்த சிக்கல்ல இருந்து நீங்களே வெளியே வர்றதுக்கு என்ன செய்றீங்க கேட்டா நேரா போயிட்டு அடமானம் வச்சிட்டீங்க டெல்லியில போயிட்டு. யார் ஆதவ் போயிட்டு வந்ததை சொல்றீங்க? ஆதவ் போயிட்டு தான் சொல்றேன் நான். ஆதவ் போயிட்டு ஆதவுக்கு பெரிய லாபி இருக்கு சார். அவர் எல்லா பெரிய லாபி சின்ன லாபிலாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் பெருசா நீங்க பேசுறீங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய லாபி இருக்குன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து பார்த்தா இப்போ வந்து திமுக வந்து தரப்புல வந்து சில விஷயங்கள் வந்து விட்டு கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை விட்டு பிடிக்கலாம்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த பாஸ்கெட் பால் நீங்க ஆதவ பத்தி பேசினாலும் நான் சொல்றேன். இந்த தமிழ்நாடு பாஸ்கெட் பால் வந்து அந்த அசோசியேஷன் இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து 2021 தான் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா உள்ள போடுறாரு. அங்கேயும் போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஒலிம்பிக் வந்து அந்த கழகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சங்கத்துக்கும் வந்து இவர் வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ரட்டரி போஸ்ட்ல உட்கார்றாரு. இது ரெண்டுமே திமுகவோட ஒரு இணக்கமா இல்லை, அந்த உறவுல இருந்தபோது போட்ட ஃபவுண்டேஷன். இப்போ நினைச்சாங்கன்னா அவங்க பண்ண முடியும். விளையாட்டுத்துறையா அவங்க கையில தான் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாஸ்கெட் பால் அசோசியேஷன்ல வந்து ஒரு 15 மாவட்டத்துக்கு லீடு வந்து எடுத்தா டிஎம்கே தான். இங்க ஐசரி மாநிலத்துக்கா மாவட்டமா? 15 மாவட்டத்துக்கு தமிழ்நாடு வந்து பாஸ்கெட் பால் அசோசியேஷன் பேசி. சரி சரி சரி. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வந்திருக்கீங்க. இல்ல அரசியல் இதுல தான் இருக்கு. இதுதான் முக்கியமே. இதுதான் அடையாளம். ஆதவர்ஜுனாக்கு என்ன அடையாளம்? பாஸ்கெட் பால் வந்து அவர் தாவேகா அடையாளத்தோடு தான் இல்ல. இந்த ரெண்டு அடையாளம் தான் லீகல் சப்போர்ட். இந்த ரெண்டு பாருங்க, பாஸ்கெட் பால் அசோசியேஷன் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் அசோசியேஷன் தமிழ்நாடு ஒலிம்பிக். இந்த ரெண்டு அடையாளம் தான்
அடுத்த அடையாளம் என்ன வந்து பிரசாந்த் கிஷோர் கிட்ட போக வைக்குது. சரி. அந்த வாய்ஸ் ஆஃப் காமெடி இதெல்லாம் லெட்டர் பேட் இதெல்லாம் ஒன்றும் கிழிக்கல. அதை வச்சு பிரசாந்த் கிஷோர் கிட்ட போயிட்டு இணையும் போது இந்த மாதிரி வந்து பிரசாந்த் கிஷோருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 10 பேர் தேவைப்பட்டாங்க. அப்படிதான் போயிட்டு டிஎம்கேவோட லிங்க். சரிங்களா? அந்த டிஎம்கேவோட லிங்க் இருக்கும்போது பார்த்தா இங்க ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போடுறாரு. செக்ரட்டரி லெவலுக்கு வராரு. பாஸ்கெட் பால் அசோசியேஷன் இருந்தால் கூட இங்க டச்சில் இருந்தால் கூட டிஎம்கேவோட போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரசாந்த் கிஷோரோட அந்த அடையாளத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவரு கேட்டா இங்க செக்ரட்டரி நேரா சப்ஜெக்ட் என்ன நடந்துச்சு இல்ல செக்ரட்டரி இந்த அடையாளம் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து விசிகாவுக்கு போறதுக்கு காரணம் அதுதான். ரைட் சார். அதெல்லாம் விசிகாவுக்கு போய் வெளியே வந்த பிறகு தான் அந்த அனுதாபத்தை காட்டி டெல்லிக்கு வந்துருங்க. இல்ல அதனால தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரேன். அந்த விசிகால இருந்து வெளியேற்றின பிறகு தான் அந்த அனுதாபத்தை காட்டி தான் வந்து தாவேகாக்கு வராரு. தாவேகாக்கு வந்த பிறகுனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புஷியா வந்து 3வது பிளேஸ். 2வது பிளேஸ் யாரு? ஆதவன். சரி. செகண்ட் பிளேஸ் வந்து டெல்லியில அப்படி என்ன பண்ணாரு? டெல்லியில வந்து அதுதான் சார் அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மார்டின் குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியில இருக்கிறாங்க. சரி. ஒரு அமைப்புல இருக்கிறாங்க. அந்த டெல்லி லாபி நீங்க சொன்னீங்கல்ல பெரிய லாபி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இந்த பெரிய லாபி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புரோக்கர் வேலை பண்ணி வந்தது தான். இல்ல டெல்லியில இப்போ தாவேகாவுக்கு ஒரு இது ரிலீஃப் கிடைச்சதுக்கு வந்து ஆதவர்ஜனா ஒரு காரணம். ரிலீஃப்னா நீங்க நல்லா புரிஞ்சுங்க. நான் கேட்கறதா நான் சொல்றேன். ரிலீஃப்ன்றீங்கல்ல, அப்படி உங்களுக்கு என்ன பண்ணாங்க எனக்கு புரியல, நீங்க சொல்லுங்களேன். இல்ல சார் எல்லாமே வந்து preliminary stage சார். எதுவுமே சார் மாவட்ட செயலாளர் கைது பண்ணாங்க சார். அது என்ன சார் இது கூட பண்ணனா எப்படி சார்? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு சார். ஒரு மாவட்ட ஒரு எஃப்ஐஆருக்கு தாங்கல நீங்க சார். விஜயே கைது பண்ணியிருந்தாக்கா பிரஸ் தானே சார் அது. நான் கேட்கறேன் ஒரு 4 நாள் ஜெயிலுக்கு போயிட்டா கூட நீங்க வந்து ஒரு ரெடின்னு தான் சார். நான் வீட்ல இருக்கேன் ரெடின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாருங்க நல்லா பண்ணுங்க. ரெடின்னு சொன்னா யோ போய் வந்து சரண்டர் ஆகுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்களான்னு கேட்டா ஒருத்தன் கப்பல்ல ஒழிஞ்சிடன்றான், ஒருத்தன் வந்து கண்டம் விட்டு கண்டம் தாண்டி போயிட்டான், ஒருத்தர் இதெல்லாம் ஒரு இதுவா அரசியல் கட்சி நடத்துற லட்சணமா இது? நான் கேட்கறேன். உங்களை அந்த மாதிரி நெருக்கடி எதுவுமே இல்லையே. உங்களுக்கு வந்து இது சார் ஒரு மாவட்ட செயலர் நீங்க கடிதம் கொடுக்குறீங்கன்னா குறைஞ்சபட்சம் இந்த சம்பவம் நடக்கும்போது கேட்டா அது பண்ணதானே சார் செய்வாங்க. பிஜேபியோட நெருங்கிட்டாங்களா இப்ப தாவேகா? பிஜேபியோட அடமான வச்சிட்டாங்க சார். ஏன் இந்த மாதிரி அப்படியே அப்படி நெருங்கிட்டாங்க? அடமான வச்சிட்டீங்க. ஒன்று கொடநாட்டு அடிமை, இன்னொன்று கரூர் அடிமை, அவ்வளோதான். பேர் வேணா மாறும். இதான் உண்மை. நீங்கள் அடுத்தடுத்து நகர்வை பாருங்க சார். சார் நல்லா நான் மீண்டும் சொல்கிறேன் நடக்கணும். அந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது பல பேர் கண்ணீரை இன்னும் காயாத போது அப்போவே கூட்டணி கணக்கு பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? இல்லை கூட்டணி கணக்கு பிஜேபியோ ஏடிஎம்கேவோ கூட விருப்பப்பட்டிருக்கலாம். தாவேகாவும் அதுக்கு ரெடின்ற மாதிரி பேசினாங்க. எதுக்கு ஏன் போகணுன்ற அந்த அளவுக்கு எங்க என்ன நெருக்கடி நடந்ததுன்னு கேட்டேன் சார். திமுக தரப்புல வந்து நான் இன்னும் கூட நான் சொல்கிறேன் ஒரு சொல்கிறேன். அந்த சம்பவத்தில் எல்லாருடைய நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தா அவங்க ஃபோக்கஸ் கேட்டால் அந்த மக்களை காப்பாற்றணும், அந்த மக்களை கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணப்படி எவ்வளோ பேர் இருந்தாங்க எல்லாருடைய கவனமும் அங்கே இருக்குது. சரி. ஒரே யாராவது ஒருத்தருடைய கவனம் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கேரவனை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருந்து வச்சுங்க, அதை சீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், மொத்த குடுமையும் மாட்டிட்டு இருக்கோம். எது கேரவன் சீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா விஜய் பயணம் பண்ண பஸ் தமிழ்நாடு போலீஸ் வந்து அதை செய்ய தவறிட்டாங்க. அப்படி என்ன இருக்கு? அதுதான் நான் சொல்றேன். அந்த பஸ்ஸை நீங்க சீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பல பேர் அங்க சிக்கி இருப்பான். அந்த பஸ்ஸுக்குள்ள என்ன அந்த கேரனுக்குள்ள என்னெல்லாம் நடந்தது என்னெல்லாம் இருக்குன்றது எல்லாமே வெளியே வந்திருக்கும். ஒண்ணும் இல்ல சார். உள்ள விஜய் இருந்தாரு, ஆதவர்ஜுனா இருந்தாரு சார். 63 ட்ரோன் கேமரா இருந்தாரு, அவ்வளவுதான். வேற என்ன? அதெல்லாம் கிடையாது சார். 63 ட்ரோன் கேமராவை உள்ளந்து இயக்கி அந்த ஜனநாயகர் படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்துறதுக்காக பண்ணதுதான் இது. எது இந்த கரூர்? ஆமா கரூர் மட்டுமா இல்ல திருச்சி, நாகப்பட்டினம் அதெல்லாம் விட்டு காட்டுவாங்க படத்துல. சரி. தலைவரை காட்டும்போது அதிக கரூர்ல வச்சு காட்டுவாங்க. அதுதான் ஏன்னு கேட்டீங்கன்னா அதுதான் இப்ப ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, இந்த இடத்துல கண்டிப்பா நீங்க வந்து இந்த இடத்துல யாருன்னு கேட்டா செந்தில் பாலாஜின்ற ஒரு பிம்பம் இருக்கு. ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு பறந்துபட்ட ஒரு பெரிய இடத்துல கூட எடுக்கலாம் சார். இந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுங்க, இது திட்டமிட்டு நடந்தது. நீங்க காலையிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து புஷியானந்த் சொல்றாருல, எத்தனை மணிக்கு ப்ரோக்ராம் சொல்றாருல, அப்ப எத்தனை மணிக்கு போறீங்க? 7:30 மணிக்கு போறீங்க. மக்களை வந்து அந்த இடத்துல வந்து பெரிய ஒரு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீம் அவங்க பாணியிலே சொல்லிடலாம். திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சம்மட்டி அடியா இருக்கும் இந்த கூட்டத்தை நம்ம காட்டுறது. அவங்க பலம்னே என்னன்னு கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி தான். நாம வந்து காட்டுவோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 64 65 சட்டமன்ற தொகுதி உள்ளடங்குது. நம்ம வெயிட்ட காட்டுவோம். இல்ல சார், இது ஷூட்டிங்காக பண்ணது தான் சார். இல்ல ஷூட்டிங்காக கேரவனை பிடிச்சி சீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சிக்கிட்டு இருக்கும் ஃபுல்லாவே. இப்போ யார் காப்பாத்துனது கிடையாது. கவனம் இல்லாம போயிடுச்சு சார். இவங்க எல்லாரும் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கும்போது நீங்க அங்க பாப்பீங்களா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காரப்படி அந்த காரப்படி இதப்படி அது கிடையாது.
அதுக்கு பிறகு தானே சார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படுவாரா இல்லையா, யாரை கைது செய்வாங்கன்றதுலாம் அடுத்த கேள்விதான். இல்ல நான் என்ன நினைக்கிறேன், விஜய் மட்டும் இல்லாது யாருமே பிஜேபியோட கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு விமர்சன பார்வை அதிகமாகும். ஒருவேளை அப்படி ஒரு நெகட்டிவ் ஃப்ரேம் விஜய் வந்து பிஜேபியோட சேர்ந்துட்டாருங்க, பிஜேபியோட நெருக்கமா இருக்காங்க, பிஜேபி தான் காப்பாத்து, ஏற்கனவே இப்படி ஒரு நெகட்டிவ் ஃப்ரேம் தான் உருவாக்குறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், எப்படி இருந்தாலும் நீங்க ஒருவேளை வந்து நீங்க பிஜேபிக்கு நீங்க போங்க சார், அப்படி இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா யார் வந்து ரூமரா இதை கலப்ப போறாங்க? இது திமுக சாதகம் தானே. நீங்க பிஜேபியோட நீங்க என்டியோட போய் கூட்டணி வைங்க, உங்களை விழக்கூடிய அந்த மைனாரிட்டி ஓட்டு கூட விழாது. நீங்க எதிர்பார்க்கறது என்ன? தனித்து நின்னா வேற ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாலும் அது கேட்டா ஒரு 18% ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஓட்டு நமக்கு அப்படியே வந்துடும் நினைக்கிறீங்களா? நீங்க போங்க, போய் பிஜேபியோட போய் இருந்துங்க. சாதகம் தானே அது திமுகவுக்கு. அவங்க ஏன் பண்ண போறாங்க? நீங்களா வந்து ஒரு வெறுப்பு அரசியலை நீங்க திணிக்கிறீங்க. ஆரம்பத்துல இருந்து எல்லாமே வெறுப்பு அரசியலான பேச்சு. இந்த அங்கிள்னு பேசுனதும் சரி, இருமாப்புடன் 200 வெல்வோம் இருமாப்புடன், ஞாபகம் இருக்கா? தைரியம் தானுங்க. தைரியம் இல்ல சார், அந்த வார்த்தை நீங்க சார், நீங்க நேத்து வந்து நான் முதலமைச்சர் ஆயிடுவேன்றீங்க. நாளைக்கே 50 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி, இப்ப ஆள்ற கட்சி, அவங்க சொல்லக்கூடாதா நாங்க 200 வெல்வோம்னு சொல்லிட்டு? கம்மி 34 சேர்த்து இருக்கணும். 234 வெல்வோம்னு சொன்னாங்க. 200 வெல்வோம் இருமாப்புடன், அது அவங்க நிலைப்பாடு சார். நீங்க அதை எப்படி சார் கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க? நீங்க அவங்க டார்கெட், அது அவர் பிஜேபி உங்க டார்கெட். நீங்க நேத்து ஆரம்பிச்சு இன்னைக்கே முதலமைச்சர் நீங்க சொல்லும்போது அவங்க சொல்லக்கூடாதான்னு கேக்குறேன். பிஜேபி இதுதான் தனிப்பட்ட வெறுப்பு அரசியல். ரைட் சார். பிஜேபி, ஏடிஎம்கே, தாவேகா இந்த கூட்டணி கட்டாயம் இருக்குமா 2026ல? அப்படி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. நீங்க தான் அடமான வச்சாரு, அதுதான் சார் தெளிவா சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுங்க. அதிமுக இப்ப நான் கேட்கிற ஒரு வார்த்தை, இவங்க எதிர்பார்க்கற கேட்டலாம் முதலமைச்சர் பதவி. நல்லா புரிஞ்சுங்க. அங்க இருக்கிறவங்க எம்எல்ஏக்கு ஆசைப்படுறான், அது வேற விஷயம். யாரு விஜய் முதலமைச்சராக்க சொல்லிட்டு அவன் வந்து ஒரு எம்எல்ஏவாவது ஆயிடுவோமா நம்மன்ற கனவுல இருக்கிறான் சில பேர். விஜய்க்கு வந்து டார்கெட் கேட்டா முதலமைச்சர் 26லயே ஆகணும்ன்றதான் வந்து 31ல இவங்க பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து ரொம்ப சீரா போயிருக்கும். 31 இப்ப நம்ம எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டெப்பு, அடுத்தது வந்து கேட்டா நம்ம முதலமைச்சர் அந்த ஸ்டெப்ல போயினா ஓரளவுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். நீங்க அவசர கதியில என்ன கேட்டா 26ல நம்ம முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு வந்து இஷ்டத்துக்கு நீங்க என்ன செஞ்சு கேட்டா ஒரு பெரிய வந்து ஒரு அலையை நம்ம உருவாக்கணும்னு சொல்லிட்டு வந்து அவசரமா செயல்படுற விளைவு தான் அரசியல் படுத்தாம தொண்டர்களை மாவட்ட ரீதியா கட்டமைப்பை உருவாக்காம நீங்க என்ன செய்ய கூட்டம் வந்தா போதும் ஓட்டு வேண்டுறோம்னு நினைச்சிட்டீங்க. அதுதான் இதனுடைய விளைவு தான் இப்படி ஆச்சு. சரி, இப்போ இவங்களுக்கு என்ன கேட்டா நீங்க சொல்ற மாதிரி பிஜேபியும் கூப்பிடுது. பிஜேபி கூப்பிடும் போது இன்னொரு பக்கம் எடப்பாடியும் கூப்பிடுறாரு. அதான் சார், எடப்பாடி கூப்பிடுறது ஒரே வண்டி தான், ஒரே பஸ் தான் சார். இந்த பக்கம் வந்து இப்போ நல்லா புரிஞ்சுங்க, இப்போ யார் வந்து இந்த பாலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்ச் பண்ண போறாங்கன்றது தான் முக்கியம். விஜய்ன்றது ஒரு பால், அவ்வளோதான், இல்லை ஒரு டூல். யார் வந்து ஹேண்டில் பண்ண போறாங்கன்றது. இப்போ எடப்பாடி வந்து வந்து வேகமாக வந்து இது ஒரு பலவீனம் இல்லையான்னு கேட்குறேன் நான். கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறது ஒரு பலவீனம் தானே. 2ஆம் கட்ட தலைவர் வச்சு கூட நீங்க கூப்பிடலாம். 2 பேர் கொடி ஆட்டிட்டான்னு சொல்லிட்டு நீங்க விஜய் பலமானவர் தானே சார். விஜய் நான் சொல்றேன் சார், அதை நம்புறதுனால தானே இபிஎஸ் தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சி கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க. நீ என்ன சொன்னாலும் பாத்தீங்கன்னா கட்டமைப்பு நீங்க உருவாக்காம இன்னைக்கு நிலைப்பாடு என்னன்னு தெரியுமா சார்? இல்ல இந்த ஸ்ட்ரென்த் போதும் அது ஓட்டா விழுந்துரும்னு எடப்பாடி நினைக்கிறாரு. அதிமுகவின் தலைவர் எடப்பாடி அதே போல பிஜேபியும் இவர் வரட்டும், இது வந்தா திமுக வீழ்த்த முடியும்னு நினைக்கிறாங்க. நான் கண்ணை கட்டி பேசவும் விரும்பல. நீங்க அப்படியே கூட பிளஸ்ஸா கூட ஆகட்டும். இது எந்த வகையில வந்து திமுகவுக்கு பலவீனம் நீங்க நினைக்கிறீங்க, அதை சொல்லுங்க சார். ஏடிஎம்கே பிஜேபி ஓகேங்களா, அவ்வளவுதானே. இருங்க, அவங்க கூட இருந்தவங்க எல்லாரையும் சரி கட்டி உள்ள கொண்டு வராங்க, விஜயையும் கொண்டு வராங்க. அப்படின்னா இது திமுகவுக்கு கொஞ்சம் வீக்கா தானே இருக்கும். முதல்ல அந்த கூட இருந்தவங்க எல்லாம் விட்டுருங்க. இப்ப இருக்கிறது அங்க என்ன ஒரே கட்சி. எடப்பாடியோட கூட யார் இருக்காங்க சொல்லுங்க? ஜி.கே. வாசன் இருக்காரு சார். அதெல்லாம் என்ன சார் நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய அவங்க எல்லாம் காலாவதியாகி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பேரளவுக்கு லெட்டர் படிச்சு. சரி சார், ஓகே. ஏடிஎம்கே பிஜேபி சார். பாமக அன்புமணியே நேத்துக்கு வைஜன் பாண்டா பாத்திருக்காரு பிஜேபி பொறுப்பாளர். அன்புமணி நல்லா கேளுங்க. அன்புமணி வந்து என்ன தொடர்புல இருக்கிறாரு சரிங்களா? இப்ப இல்ல, விசிகாவும் அன்புமணி அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒன்னா வந்து விஜய் கிட்ட வருவாங்க, விஜய் தலைமை ஏத்துப்பாங்கன்ற ஒரு கற்பனையில வந்து ஜான் இருந்ததெல்லாம் உண்மை. அதெல்லாம் கடந்த காலத்துல தவிடுபடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறேன். இப்போ வந்து தொடர்பு இருக்கிறதுலாம் உண்மைதான். ஆனால் வந்து இவர் வந்து என்டிஏ கூட கூட்டணி வச்சார்னா யார் தலைமைங்க? விஜய் தலைமை தானே எதிர்பார்க்கறாங்க. என் தலைமையில் கூட்டணிக்கு வரவங்கன்றத ஒரு பேச்சு இருக்கு, புரியுங்களா? இப்போ இவர் என்டிஏ தலைமைக்கு இவர் போயிட்டாருன்னு வச்சுங்க, அதுல வந்து போய் இணையறது வந்து பார்த்தா பெரிய விஷயம் கிடையாது. இல்ல சார், எடப்பாடியே ஆசைப்படுறாருன்னா கூட அங்கேயுமே அந்த சிக்கல் இருக்குல்ல. இவங்க எதிர்பார்த்தது ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. விஜய் தலைமை வந்து தலைமையின் கீழ் எடப்பாடி வருவாரு, ஏடிஎம்கே வரும்னு எதிர்பார்த்தாங்க அவங்க. ஆமா, அதுக்கு தான் அந்த வாக்கு சதவீதம் கணக்கு காமிச்சாங்க. 20% வாங்கிடுவாரு, 25% வாங்கிடுவாங்க.
வந்து ஏடிஎம்கே வந்து இதெல்லாம் பழைய கதை சார், இப்ப கதைக்கு வாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் தலைமையும் நீங்க போவீங்க, உங்களுடைய இலக்கு முதலமைச்சர். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடப்பாடி தலைமையில நான் போறான்னு என்ன கேக்குறேன், கூட்டணி சேருவாங்களா சேர மாட்டாங்களா? கூட்டணி சாருன்னு கேட்டா அங்க இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக டிக்ளேர் பண்ணோம். இவர் பேசின அந்த வார்த்தைக்கு, அதனால தான் நான் முதல்ல ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துடுறேன். நாமக்கல்ல இவர் சொன்ன வார்த்தைக்கு, நாமக்கல்ல இவர் முடிஞ்சு போனதை வந்து கொண்டு வந்து முடிஞ்சு போறதெல்லாம் கிடையாது, அப்படியே இருக்கு சார். அதெல்லாம் கரூர் சம்பவத்தோட மறைஞ்சு போச்சு. நான் சொல்றேன் சார், விஜய்க்கு என்ன இருக்கும், என்ன ஓட்டம் இருக்குன்னா, அது ஏன்னா ஜானோட மூவ்மெண்ட் தெரிஞ்சனால சொல்றேன். பிஜேபியோட இருக்கிற நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, உதிரிகள் பதிரிகள் பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்து விஜய் தலைமையை ஏற்றுக்கணும்னு நினைப்பாங்க. ஏடிஎம்கே தலைமைக்கு போகணும்னு சொன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி இருக்கும்போது கேட்டால் பிஜேபி தான் லீடு. நீங்க 10 எம்எல்ஏ வந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் சொல்றேங்களா, அதிமுக எடப்பாடி அதை ஏத்துக்காம தனியா நிப்பாருன்றீங்களா? இல்ல எடப்பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை கூப்பிடுறதோட நோக்கம் என்னவா இருக்கும்னு பாருங்க. ஒருவேளை விஜய் வந்து கேட்டா ஏன் அப்படி சுத்தி வரீங்க தம்பி, நேரா என்கிட்ட வாங்கன்றது தான் அர்த்தம் அவர் கூப்பிடுறது. ஓகே, அப்ப இன்னும் ஃபைனல் ஆகல அந்த அலைன்ஸ். நீங்க சார் ஒரு அணியில இருக்கிற 2 கட்சி, எனக்கு புரிஞ்சது சார், அது விளக்க வேண்டாம். அதுல ஒரு கட்சி இருங்க, ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் அதுக்கான எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து என்டிஏ கூட்டணியில வரணும்னு சொல்லி கேக்குறாங்க. என்டிஏ கூட்டணியில வரணும்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து எடப்பாடி தனியா அழைக்கிறாருல, அதோடைய போக்கு என்ன, ஏற்கனவே இவருக்கு வந்து நாமக்கல்ல பேசுறதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு அவர் அழைச்சிருந்தாருன்னா கரெக்ட். அது அப்படியே இருக்கு. அது அப்படியெல்லாம் இல்ல, விடுங்க அடுத்து வாங்க. நான் சொல்றேன், நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன் எப்படிதான் சார் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் நாகப்பட்டினத்துல திருவாரூர்ல பேசுறதெல்லாம் தூக்கி வருவீங்க சார். எல்லாத்தையும் எடுத்துக்கணும் சார். இப்ப சரி இப்பயா சொல்லுங்க, இப்ப கூப்பிட்டாருல சார், சராசரி வந்து ஒரு அரசியல்வாதி இருந்தா இந்நேரம் ஏதாவது வந்து விஜய் அலைன்ஸ்க்கு ரெடின்ற தகவலும் சொல்றாங்க சார். எல்லாமே சொல்றாங்க, போறாங்க வராங்க. யாருன்னு கேக்குறேன் நான் சார். அங்க எல்லாம் கேட்டுக்கு உள்ள கூட நுழையாதோம் சார். நீங்க சொல்றவங்க எல்லாம் அங்க பேசக்கூடிய யாரு, ஒண்ணு விஜய் பேசணும், அல்ல அது அடுத்தது கேட்டா புஷியானந்த் பேசணும், ஆதவர்ஜனா. இப்போதைக்கு ஆதவர்ஜனா செகண்ட், சரிங்களா? அது டிக்ளேர் ஆயிடுச்சு. புஷி அந்த பவரோட தான் இருக்காரு. என்னத்த பவர், நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க பவர் தான் பார்த்தோம்ல நம்ம. விஜய் இன்னும் புஷி அந்த இடத்துல பவரா தான் இருக்காரு இன்னமும். எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை சார். நீங்க சொல்றீங்க பவர்ல தான், ஏன் சார் போய் கப்பல்ல ஒளிஞ்சிட்டாரு, கடல் கீழே ஒளிஞ்சிட்டாரு, இது ஒரு கேஸா சார் இது? சரி, எத்தனை முனை போட்டி இருக்கும் சார்? இது திமுக கூட்டணி ஒண்ணு, ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணியில பிஜேபி இருக்குமா? அவங்க அலைன்ஸ் ஒன்னாதான் இருப்பாங்களா? அதுல விஜய் வருவாரா? தேர்தல் நெருக்கத்துல தான் சார் இது வந்து முடிவாகும். எப்படி இருந்தாலும் இருங்க, எப்படி இருந்தாலும் விஜய்க்கு டார்கெட் வந்து சேம். அதுல வந்து அதுக்காக என்ன வேணாலும் இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. இல்ல இப்பவுமே 4 முனை போட்டியா தான் இருக்குமா? கண்டிப்பா 4 முனை போட்டி தான். 4 முனை போட்டி தான் இருக்கும். ஏன்னா ஒருவேளை வந்து எடப்பாடி இது நடக்குமா சொன்னாதான் நீங்க உடனே என் மேல பாய்வீங்க. எடப்பாடி வந்து பாத்தீங்கன்னா தலைமை ஏத்துப்பாரா? அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. அப்பதான் இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் கணக்கு. விஜய் தலைமையில இப்ப கூட்டணி உருவாகுதா? எடப்பாடி தலைமையில வந்து விஜய் போனாலும் சரி, இல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நயினார் நாகேந்திரன் தலைமையில இருக்கிற பிஜேபியோட தலைமையில போனாலும் சரி, இல்ல ஒட்டுமொத்தமா சேர்த்து என்டிஏ தலைமைக்கு வந்து போனால் கூட விஜய் வந்து யாருக்கு சப்பார்டினேட், அதை சொல்லுங்க நீங்க. இல்ல சார், அப்போ விஜய் தலைமை அடுத்து நான் பாஸ் ஆயிட்டேன் சார். ஒன்ஸ் சபார்டினேட்டா நீங்க போய்ட்டீங்கன்னா இருங்க. ஏன் இவ்வளவு இல்ல ஒன்ஸ் வந்து நீங்க எடப்பாடி கிட்டயோ இல்ல வேற எங்க நீங்க சபார்டினேட்டா போனால் கூட உங்க அரசியல் வாழ்க்கை வந்து நான் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் சப்ஜெக்ட் கேக்குறேன். விஜய் தலைமையில் புதிய கூட்டணி உருவாக போகுது அப்படின்றீங்களா? அப்படி வேணா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுதான் சார் பாத்தீங்கன்னா பிஜேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்பிளா கேட்டேன். பிஜேபியும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட், அதுதான் நான் கேக்குறேன். அப்படிதான் நடக்கும். ஒன்ஸ் வந்து நீங்க அரசியல் பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சபார்டினேட் பண்ண கூட நாளைக்கு வந்து நீங்க முதல் போர்ஷன்ல எடப்பாடி வந்து பிஜேபி கைட்டி விட்டுறோம் வான்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்காருன்னு சொன்னீங்க. நீங்க அப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அதுக்கு ஒரு துணிவு வேணும். அப்படி நடந்தா விஜய் சபார்டினேட் தானே எடப்பாடிக்கு? சார் அதான் சார் நான் சொல்றேன், நீங்க சபார்டினேட் ஆகும்போது அப்ப அங்க முடிவாகும் யார் தலைமைன்ட்டு. அப்ப நீங்க துணை முதலமைச்சர் கேட்கலாம். அதுதாங்க அதுக்கு சார். ஆனா அவர் முதலமைச்சர்லயே பிடிச்சு நிப்பாருன்னு நீங்க சொல்றீங்க. முதலமைச்சர் தான் இவரு டார்கெட். அப்புறம் எப்படி எடப்பாடி கிட்ட சபார்டினேட் ஒத்துப்பாரு? அதுக்கு அவர் பேச்சுவார்த்தை நடத்தலாம் சார். அந்த எண்ணம் இருந்தது நான் சொல்றேன். நான் உங்களுக்கு சார் இருக்கிறது எண்ணத்தை நான் சொல்றேன். அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. ஏன் விஜயா கேட்டாருன்னு கூட தகவல். எது துணை முதலமைச்சர்? நமக்கு வந்து நமக்கு பின்னாடி அவங்க வருவாங்களா? யார் வருவாங்களா? எடப்பாடி வருவாங்களா? விஜய் கேட்டாரு. ஆமா, விஜயே கேட்டது நேரடியா. அதே நிலைப்பாட்டுல தான் இப்பவும் இருக்காரு அவரு. நிச்சயமா சார். டார்கெட் சிஎம் தானே சார்? சிஎம் தான். ஆமா. சோ விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குன்ற மாதிரி ஒரு பார்வை. கண்டிப்பா விஜய் தலைமை, விஜய் சிஎம்மா ஏத்துக்கிறவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த அணில இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வந்து இவங்க வந்து ஈஸியா சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாங்க பிஜேபிலாம். ரைட் சார். இறுதி கேள்வி சார். அவங்க தேவை வந்து நல்ல அடிமை வேணும் சார். 2 அடிமை இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கே, இன்னொன்னு வந்து தாவேகா.
இது புதிய இல்ல, அடிமை, அப்படி அது சொல்ல பழைய வேண்டாம். அடிமை. தமிழ்நாட்டை அடிமை தான் சார், அதிகமுறை எப்படி ஆண்ட இருந்தாலும் கட்சி வந்து சார், எப்படி எடப்பாடி இருந்தாலும் பழனிசாமி எவ்வளவு பெரிய தலைவர்ன்றது சார், எல்லாருக்கும் நீங்க தெரிஞ்சிருச்சு. பாத்துப்போம். சார் நல்லா நீங்க புரிஞ்சுங்க, நீங்க சொல்லலாம். ஆ. ஒவ்வொரு காலகட்டமும் இங்க அரசியல் தட்பவெப்பம் மாறிக்கிட்டே இருக்கு, சூழல் மாறிக்கிட்டே இருக்கு. ம். இருக்க வந்து அதிமுக சரிவை தான் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. ம். இங்க ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் போர்க்கொடி தூக்குறாங்களோ அவங்க எல்லாம் நீக்கப்படுறாங்க. அங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூட வந்து பாத்தீங்கன்னா 2-3 குரூப் வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க. சரி சரி. குரூப் இல்லாமலாம் கிடையாது. நீங்க ஏதோ இவங்க தூக்கி வெளியே போட்டா குரூப் இல்ல நினைக்காதீங்க. அடுத்த கேள்வி. ஓபிஎஸ் தூக்கி போட்டா குரூப் இல்ல, இவர செங்கோட்டையன் தூக்கி போட்டா குரூப்ல நிக்கான். இன்னும் அங்க குரூப்ல தான் இருக்கு. Right. நீங்க அப்படியே தாவறீங்க. இறுதி கேள்வி. நான் தாவறேன், correct ஆ கரூர் எப்ப போவார் சார் விஜய்? அதுக்கான அது எதுவுமே தெரியாது சார், யாருக்குமே தெரியாது. இல்ல, ஆனா கரூர் போக தான் போறார் விஜய். இல்ல அந்த மாதிரி என்ன இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி இருந்தாக்கா என்ன இருக்கும் சார்? இல்ல அது அப்படி எப்படி இல்லங்க, இல்லாம? அந்த மாதிரி என்ன அவருடைய அரசியல் இருங்க, வெளிவரணும்னா இப்ப இருங்க. கரூர்ல இருந்து தான் சார், தொடங்கும் நான் அடுத்து. சொல்றேன் சார், நீங்க போனா சந்தோஷம். ஆ. புரியுங்களா சொல்லுது? சந்தோஷம்னா என்ன சொல்றதுன்னா, பரவாயில்லப்பா ஒரு தலைவர் போயிட்டு அந்த மக்கள் கிட்ட ஒரு ஆறுதலா இருக்கிறாருன்ற அந்த சந்தோஷம் தான் தவிர, சரி. இந்த சம்பவம் எல்லாமே என்னைக்குமே சோகம் தான். ம். ஆனால் உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ம். ஏன்னா இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொலாங் பண்ணலாம், எப்படி வந்து டிலே பண்ணலான்றது சார், தான். என்னுடைய பார்வை, எனக்கு ஏன்னா- தெரிஞ்ச அரசியல் அறிவுல அவருடைய அரசியல் மீண்டும் கரூர்ல இருந்து தான் தொடங்க போகுது. சார், ஏன்னா அங்க போய் களத்துக்கு போய் சார், பார்த்துட்டு தான் அவர் அரசியலே சார், தொடங்க நீங்க போறாரு. எப்படி இருந்தாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல ஒரு படி மேல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பணத்துல இருந்து தான் வந்து அந்த ரசிகர் மன்றமே தொடங்குச்சு. பாண்டிச்சேரியில முதல் பணமே வந்து பாலான்ற ரசிகர் வந்து இறந்தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் நானு. பணத்துல இருந்து தான் அவங்க ரசிகர் மன்றமே அதுல இருந்து தான் தொடங்குச்சு. அப்புறம் நீங்க என்ன புதுசா சொல்றீங்க? ம். பணத்துல இருந்து தான் தொடங்குது உங்களுக்கு. என்ன மயான பூமியில இருந்து தான் உங்க அரசியல் பயணமே தொடங்குதுன்ற நான். ம், ம். எனக்கு அதை பத்தி எனக்கு அந்த- ஆனால் இதுவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பணத்தை தராம இழுத்து அடிக்கிறீங்கன்னு நான் குற்றம் சாட்டுறேன். ம்ஹும். இந்நேரம் கொடுத்துடணும். இப்ப நான் கேட்கறேன், நீங்க இன்னும் அதுவே தீர்வாகாத போது இல்ல, விஜய் சார், நேரடியா 20 அவர் கையால கொடுக்கணும்னு சார், நினைக்கிறார் கையால சார். கூட கொடுக்கட்டும் சார், அதுக்கான நடவடிக்கை இல்ல சார் இந்த நிமிடம் வரைக்கும். கரூர் யாராவது- போற எண்ணத்துல இல்ல. ஆமா, அரசு அதிகாரிகள் கன்ஃபரன்ஸ் பண்ண சொல்லுங்க. இவர் இல்ல, அனுமதி அவர் கேட்டாரு. சார், அவருக்கு ரூட் கிளியர் ஆகணும் சார். அவர் கேட்கற ரூட் திருப்பி கிடைக்கணும் திருப்பி சார். நான் அந்த ரூட்டை யார்கிட்ட கேட்டாருன்னு நான் கேட்கறேன் நானு. இல்ல இல்ல, எந்த அவங்க இடத்துல ஒரு திட்டமிடல் சார், இருக்காங்க சார். இப்படி நீங்க வந்து நீங்க பழி சொன்னீங்கன்னா அரசே இந்நேரம் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட காவல்துறையை வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபரன்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம். பார்க்கலாம் சார் என்ன நடக்குது இங்க அப்படின்னு. பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஏற்கனவே நீங்க 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டீங்க, அது இன்னும் நீங்க கொடுக்கவே இல்ல. இப்போ சிபிஐ வந்து விசாரணைக்கு நீங்க வந்துட்டாங்க, கரூர் வந்துட்டாங்க. இப்ப நாளைக்கு நீங்க இப்படி கூட சொல்லி தூக்கி போடலாம்ல. ஆ. எப்படி சொல்லலாம் கேட்டா, இப்போ வந்து சிபிஐ விசாரணைக்கு ஆரம்பிச்சிச்சு, என் மீதும் வந்து பாத்தீங்கன்னா விசாரணை இருக்கு. ஆ. இந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த 41 பேருக்கு நான் பணம் கொடுத்தேன்னா, நான் வந்து பணம் கொடுத்து வந்து உங்களை வந்து எனக்கு ஆதரவா பேச சொல்ற மாதிரி ஆயிடும்னு சொல்லி கூட ம். தடை ஏற்படுத்த முடியுமா இல்லையா? சரி. எதுக்காக வெயிட் பண்றாங்க புரிஞ்சுங்க. முதல்ல ம், இதுல இருக்க சூட்சுமத்தை புரிஞ்சுங்க. ம். எதுக்காக இவ்வளவு தாமதம்? ம். சிபிஐ விசாரணை பண்ணா அதை வச்சு கூட வந்து பாத்தீங்கன்னா சார், இதுல சப்ஜெக்ட் என்னன்னா கரூருக்கு விஜயே போய் கையில கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படின்னு யார் சொன்னது உங்களுக்கு? அவங்க தரப்புல இருந்து சொல்ற அவங்க செய்தி. தரப்புன்னு சொல்லாதீங்க. ஆ. அந்த தரப்புலாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்குள்ள நுழையாத தரப்பு. ஆ. நீங்க அதிகாரப்பூர்வமா சொல்லுங்க. ம். அறிக்கையில சொல்லுங்க. இன்னும் அந்த முயற்சி நாங்க எடுத்துட்டு விஜய் இருக்கோம். களத்துக்கு போறாரு சார். கரூர் சார், போறாரு. தாராளமா போகட்டும் சார். நமக்கு வந்து என்னன்னா, நான் அதை பத்தி நான் போக கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ம், ம். ஆனால் ஒரு ரூமர்களை வந்து வதந்திகளை பரப்பி விடாதீங்க. எது ஒரு வதந்தி? பக்கம் இருங்க, ஒரு பக்கம் நீங்க வந்து 20 லட்சம் இன்னும் கொடுக்கவே இல்லை. ம். அதுக்கப்புறம் இடையில இன்னொருத்தர் வந்து நான் சொல்றேன் கேட்டா, நாங்க தத்து எடுத்துப்போம்னு சொல்றாரு. ம். தத்து எடுக்கிறதுல இந்த 20 லட்சம் அடங்கிருமான்னு கேட்கிறேன். இல்ல, அது தத்து வேற இது எடுக்கிறாரு. வேற. அது வேற இது அப்ப வேற. நீங்க அப்ப அந்த அதெல்லாம் 5000ன்றது யாரு? அது- கட்சியோட அடையாளத்துல இருக்காங்க சார். அது வந்து வில்சன் ஒருத்தர் சார், பண்றாரு. வில்சன்றது யாரு? தாவேக்கலை யாரு? ஜேபிஆர் காலேஜ் தாவேக்கலை யாரு? அவரோட பேரன். தாவேக்கலை யாரு? அதுல ஏதோ பொறுப்புல இருக்காரு. பொறுப்புல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்ப ஆளாளுக்கு நீங்க தனித்தனியா பண்ணுவீங்களா? நீங்க அப்ப நீங்க டிக்ளேர் பண்ணலாம், பண்ணணும். பண்ணலாம். அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணலாம். பண்ணணும். என்னன்னு கேட்டா, இதுக்கும் கட்சிக்கும் தொடர்பு கிடையாது. ஆ. இது தனிப்பட்ட முறையில பண்றேன்னு சொன்னோம். அப்ப தனிப்பட்ட முறையில இதுக்கு நீங்க பண்றீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே எத்தனை நிகழ்வு நடந்திருக்கு? அப்பெல்லாம் நீங்க எங்க இருந்தீங்க? தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருந்தீங்க. இல்ல, அப்ப இது நல்லா புரிஞ்சுங்க மதேஷ். சும்மா இது வந்து போற போக்கில் அடிச்சு வர விஷயம் கிடையாது. நான் கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நீங்க மேலும் மேலும் ஏங்க வச்சு, அந்த மக்களை வந்து நீங்க இந்த பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நீத்து போக வச்சு, ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மக்களே வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பரிதாபமான நிலைமையில ஆயிட்டாங்க. ம். உயிரிழப்பு பலியாயிடுச்சு. சும்மா போயிட்டு இல்ல, போற விஜய் போக்குல கிடையாது. போறாருன்ற தகவல் கிடைச்சிருக்கு சார், சார். நீங்க ஏமாத்துறீங்கன்னு நான் சொல்ல போறாருல. ம். விஜய் ஏமாத்துறாரு. 20 லட்சம் ரூபாய் கொடுக்காம ஏமாத்துறாரு. மக்கள் கிட்ட கொடுப்போம். மக்கள் சொல்றாங்களான்னு பாப்பா. அதை நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி சார்.